Hello students, I'm Vinod Kumar from VCC Max Academy. நம்ம இன்னைக்கு 12th channel Maxல Chapter 6 Applications of Vector Algebra Exercise 6.1 உடைய 11th sum இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா a particle acted on the constant forces இது ஒரு ஃபோர்ஸ், இது வந்து F1என்ற ஃபோர்ஸாக எடுத்துக்கலாம், இது F2என்ற ஃபோர்ஸாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ வெக்டாரை சொல்லிக்கிறனால F1 வெக்டார், F2 வெக்டார். ஸோ இஸ் டிஸ்பிளேஸ்டு ஃப்ரம் த பாயிண்ட், இந்த ஒரு பாயிண்ட் 1,2 ஃப்ரம் த பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, டு த பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் த பாயிண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து ஒரு ஓஏனும் இதை ஓபி வெக்டாராக எடுக்கும்போது இது வெக்டாராக மாற்றிக்கணும். ஃபைண்ட் த டோட்டல் ஒர்க் டன் பை த ஃபோர்ஸஸ். ஒர்க் டன்னுக்கு என்ன ஃபார்முலான்னு கேட்டிங்கன்னா, ஒர்க் டன் கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா டாட் ப்ராடக்ட்டு. ஓகேங்களா? டார்க்யூ அடுத்த மூமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ்னு அடுத்த ரெண்டு சம் வரும், அதாவது 13, 14 சம்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து டார்க்யூ கண்டுபிடிக்கும். ஒர்க் டன் கண்டுபிடிக்கணும்னா எஃப் வெக்டார் டாட் டி வெக்டார் தான் ஒர்க் டன். ஸோ நம்ம எஃப் வெக்டார் வேணும், அப்புறம் வந்து டி வெக்டார் வேணும். ஸோ எஃப் வெக்டார் வேணும்னா ரெண்டு ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ F1 வெக்டார் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 8i + 2j - 6k அப்படின்னு எடுத்துக்கிறேன். F2 என்ன எடுத்துக்கிறேன்னு கேட்டிங்கன்னா 6i + 2j - 2k அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், ஃபோர்ஸ் வேணும்னா இந்த ரெண்டுத்தினுடைய வேல்யூவும் ரெண்டு ஃபோர்ஸையும் ஆட் பண்ண போகிறேன். F vector is equal to F1 vector plus F2 vector. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 14i + 4j - 8k. ஓகேங்களா? அப்படியே ஆட் பண்ணியாச்சு, எஃப் வெக்டார் கண்டுபிடிச்சாச்சு. டி வெக்டார் வேணும்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, டினா டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ். டி வெக்டார் எப்படி சொல்லலாம்னா ஏபி வெக்டார் அப்படின்னு சொல்லலாம். ஏபி வெக்டார் கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணணும்னா ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார், அதாவது எண்டிங் பாயிண்ட் மைனஸ் இனிஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரம் த ஆரிஜின்லேருந்து. ஸோ அப்போ ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த வேல்யூ, ஃப்ரம் த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் இங்கே எழுதிக்கிறேன். ஃப்ரம் த பாயிண்ட்டை வந்து ஓஏனும் ஓஏ வெக்டாரில் எழுதும்போது எப்படி வரும்னா i + 2j + 3k. டு த பாயிண்ட் வந்து ஓபி. ஸோ ஓபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, அது வெக்டாரில் மாற்றினா 5i + 4j + k. ஓகேவா? ஸோ இப்போ ஓபி மைனஸ் ஓஏ பண்ண போகிறோம். ஓபியோட வேல்யூ வந்து 5i + 4j + k மைனஸ் ஓஏ என்னும்போது i 2j + 3k. ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா 5i t is equal to வந்துகிட்டே இருக்கும் + 4j + k மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் -i - 2j - 3k. ஸோ இப்போ வந்து d is equal to 5i - i 4i 4j - 2j + 2j + k - 3k - 2k. ஸோ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஒர்க் டன் கண்டுபிடிக்க வேண்டியதான். ஸோ ஒர்க் டனுக்கு என்ன ஃபார்முலா, ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு எஃப் வெக்டார் டாட் டி வெக்டார். ஸோ டாட் ப்ராடக்ட் பண்ணணும். எஃப் வெக்டாரோட வேல்யூ வந்து 14i + 4j - 8k டாட் 4i + 2j - 2k. டாட் ப்ராடக்ட்டை பொறுத்தளவு சேம் கேரக்டரோட தான் டாட் ப்ராடக்ட் பண்ணணும், மீது எதுவும் பண்ண அவசியம் கிடையாது. 14 × 4 56 i வெக்டர் டாட் i வெக்டரோட வேல்யூ வந்து 1. i வெக்டர் அது i கேப் டாட் i கேப்போட வேல்யூ வந்து 1. ஸோ அதனால் அது போடணும் அவசியம் கிடையாது. அப்போ 14 × 4 அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 × 2 + 4 × 2 அடுத்தது -8 × -2. ஸோ அதாவது சேம் கேரக்டரோட தான் டாட் ப்ராடக்ட் பண்ணணும். 56 8 16. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா 56ஓட 8 ஆட் பண்ணால் 64 கூட ஒரு 16 ஆட் பண்ணால் 80 யூனிட்ஸ் அப்படின்னு போடணும். ஒர்க் டன் என்னன்னு சொல்கிறோன்னா எந்த ஒரு யூனிட்டுமே சொல்லாதனால வெறும் யூனிட்ஸ்னு போட்டால் போதுமானது. ஓகேவா? ஸோ ஒர்க் டன்ன்றது வந்து ஒரு ஸ்கேலார்ன்றதுனால வேல்யூ நம்ம ஸ்கேலாரில் தான் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.